ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் ஹாலிடேஸை நம்ம எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் பைக்கில் தான் கிளம்பினோம். ஸோ போகும்போதே செம்ம பனி, போகிற வழியிலே டீ காஃபி வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். ஸோ அந்த குளிர்லையும் ஒரு ஐஸ்கிரீம் கேக்கையும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஊருக்கு போகிறோம். சொந்த ஊருக்கு போகணுன்னா யாருக்கு தான் பிடிக்காது. வீட்டுக்கு போன உடனே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சாமி ஃபோட்டோஸ் இருக்கிற செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்றது, பொங்கல் வைக்கிற வேலைய ஆரம்பிச்சாச்சு. பொங்கல் பானைய கழுவிட்டு அதுக்கும் சில டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரிசி கழுவுன தண்ணி பால் எல்லாம் ஊத்தி அடுப்புல வச்சாச்சு. பொங்கல் சூப்பரா பொங்குச்சு. பொங்கல் ரெடி ஆனது உடனே நம்ம அதை சாமி போட்டோஸ் கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு நம்ம வெஜ் தான் செஞ்சிருந்தோம். ஸோ இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து இலைய கட் பண்ணிட்டு வந்து அதுல தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. முட்டைக்கோஸ் பொரியல், காய்கறி பீன்ஸ், கேரட் அதெல்லாம் போட்டு ஒரு பொரியல், முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அப்பளம் பொரிச்சுட்டு, ஸ்வீட்டுக்காக ஏற்கனவே பொங்கல் வச்சிருந்தேன்ல, அதையும் சேர்த்து நம்ம வச்சு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தோட்டத்துக்கு போனோம். தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ தோட்டத்துக்கு போய் அந்த வரப்புல நடக்கணும்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா எங்கேயும் ஸ்லிப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் பாப்பாவும் மெதுவா நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ எங்க தோட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க தோட்டத்துக்கு வர்றதுனால எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டே அப்படியே போனோம். ஸோ சுவன்யாவும் அவங்களோட அட்ராசிட்டிஸ தொடர்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஜாலியா இருந்தோம். எங்களோட தோட்டத்துல நாங்க ஒரு தென்னை மரம் வச்சிருந்தோம். ஆக்சுவலி அது என்னோட டாடி குடுத்திருந்தது. ஸோ அந்த தென்னை மரம் இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்றது அன்னைக்கு தான் பார்த்தேன் நானு. அப்படியே இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, ஸோ என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்க்கலான்ட்டு ரெடி ஆயிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது நடவு நடுற இடம் தான். ஸோ சுத்துக்கால் எல்லாம் வெட்டிட்டு, அந்த இடத்த மறுபடியும் உழுதுட்டு நடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தோட்டத்து வேலை செஞ்சு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன்னா அதிகமா தோட்டத்து பக்கமே வரல. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க செய்யும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணாங்க. அது கூடயே எங்க அத்தை வந்து எக்ஸ்ட்ரா புல்லு, காஞ்ச புல்லெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சிவன்யாவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வாங்கி கொஞ்சம் தூரத்துல போய் போட்டுட்டு இருந்துச்சு அந்த வேஸ்ட் எல்லாம். அந்த வேலைய முடிச்சுட்டு அப்படியே நம்ம போய் மெயின் விவசாயம் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அது முடிச்ச உடனே அடுத்து நம்ம குலை அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட தோட்டத்துல இதுதான் வந்து மெயின் விவசாயமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மாலையில சேர்த்து வச்சு கட்டுவாங்க. ஸோ எங்க ஊர் சைடு ரொம்பவே ஃபேமஸ் இந்த பச்சை கொலைக்கு. இந்த கொலைய இந்த மாதிரி ஒவ்வொரு முடியாவும் கட்டி கட்டி போட்டுருவாங்க. இந்த ஒரு முடி சேல்ஸ்க்கு போகும்போது 8ல இருந்து 10 ரூபாய் கிடைக்கும். அந்த ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம் வந்து அதிகமாவே சேல்ஸ் ஆகும். ஸோ எங்க அத்தையா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாங்க வந்திருந்ததுனால சிவன்யாவும் என் ஹஸ்பண்டும் எங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே திருப்பி ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ என்னதான் நம்ம ஜாப்க்காக வேற ஊர்ல இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல போய் தங்குறது, அங்க போய் இருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கும். ஸோ கிளம்பும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிகமா வீடியோஸ் எடுக்கல. ஸோ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயாச்சு. ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல என்னால. ஸோ அங்கங்க எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ தான் நான் ஆட் பண்ணி இன்னைக்கு வீடியோ உங்களுக்காக குடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டதுக்கு. அண்ட் நம்மளோட லிரிக்ஸ் வீடியோக்கும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்காக. அண்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோஸ் குடுக்க ஆரம்பிச்சுடுறேன். இவ்ளோ நேரம் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யாரெல்லாம் எங்கள மாதிரியே சொந்த ஊருக்கு போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நெறைய வருது. கீப் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.